புதிய யுக்திகளை கையாண்டு கொடிய பாத்தீனியம் விஷச் செடிகளை அழிக்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது கோவையைச் சேர்ந்த தொண்டு நிறுவனம். அது குறித்த ஒரு பார்வை. நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 60% வனப்பகுதி உள்ளது. இந்த வனப்பகுதிகளை நம்பி ஏராளமான வன விலங்குகளும் மலைவாழ் மக்களும் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இங்குள்ள வனப்பகுதியில் லண்டானா, பார்த்தீனியம் உள்ளிட்ட வெளிநாட்டு செடிகள் அபரிமிதமாக வளர்ந்து வருகின்றன. இந்த வகை செடிகளால் அப்பகுதி ஆதிவாசி மக்களுக்கு தோல் மற்றும் சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதாகவும் இந்த செடிகளை உண்ணும் விலங்கினங்கள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இவ்வகை செடிகளை அழிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தோல்வியில் முடிவடைந்தது. எங்கே பார்த்தாலும் இந்த பார்த்தீனி செடி தான் இருக்குது. இதனால என்ன ஆகுன்னா நம்மளுக்கு ஆஸ்மா நோய் உண்டாகுது. இது குறிப்பிட்ட நானே அனுபவப்பட்டிருக்கேன். மெடிசனில் எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது எப்படி அழிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியாமல் இருந்தது. இப்போ புதிய மெத்தேடு கொண்டு வந்திருக்காங்க. அதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற உப்பு, கல்லுப்பு, அந்த கல்லுப்பு வச்சு அதை 1 கிலோவுக்கு 4 லிட்டர் தண்ணியை ஊற்றி அது இப்போ அடித்தானா அந்த செடியெல்லாம் அழிஞ்சு வருது. அதனால் இப்போ அனிமல்ஸுக்கும் பாதிப்பு இல்லை, எங்களுக்கும் பாதிப்பு இல்லை. சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம். இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று சோதனை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளது. சாதாரண சமையல் உப்பை நீரில் கலந்து அந்த பார்த்தீனியம் செடிகள் மீது தெளிக்கப்பட்டது. சுமார் 100 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தண்ணீர் தெளித்த சில நிமிடங்களிலேயே பார்த்தீனியம் செடிகள் கருகி விடுகின்றன. இப்போ நீலகிரி வனப்பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீனியம் ஆக்கிரமிப்பாக இருக்குது. இதனால் மக்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் 2 பக்கமுமே தொந்தரவாக இருக்குது. மக்களுக்கு சுவாச கோளாறு, அலர்ஜி போன்ற சம்மந்தப்பட்ட வியாதிங்க வருது. வனவிலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு இது இல்லாமல் போகுது. அது இருக்கிற இடத்துல வேறு எந்த மேய்ச்சலுக்கு உண்டான இதுவும் வர்றது கிடையாது. இது அழிக்கிறதுக்கு முயற்சியாக உப்பு கரைசல்ன்ற இதை அடித்து நம்ம சோதனை முயற்சியாக பண்ணியிருக்கிறோம். ரிசல்ட் நல்லா இருக்குது. 10 நாட்களில் பார்த்தீனியம் செடிகள் முற்றிலும் அழிந்தாலும் இவ்வாறு உப்பு நீரை தெளிப்பதன் மூலம் அப்பகுதியில் உள்ள மற்ற செடிகளுக்கோ வன விலங்குகளுக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்று கூறுகின்றனர் அந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள். இந்த ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போகும்போது வனத்துறையினர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதே சமயம் பார்க்கும்போது இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. நாங்கள் ஒரு 3 மாதமாக இது நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ரிசர்ச் பண்ணி பல விதமான ரிசர்ச்சில் எங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது நாங்கள் இங்கே மட்டும் பண்ணாமல் மேலும் நாங்கள் தமிழ்நாடு முழுசாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். முதன்முறையாக மேற்கொண்ட இந்த சோதனை வெற்றியடைந்திருப்பதால் வனத்துறையினரும் ஆதிவாசி மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடித்த 1 மணி நேரத்தில் கருகின எஃபெக்ட் இமீடியட்டாக தெரிஞ்சுது. எஸ்பெஷலி வெயில் காலம், வெயில் நிறைய இருக்கும்போது ஒரு அரை மணி நேரத்துலேயே செடிகள் கருக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்னா வனவிலங்குகள் அந்த உப்பு கரைசல் இருந்தாலும் அந்த உப்போட டேஸ்ட்டுக்கு அந்த பார்த்தீனியம் செடியை தொடுறதில்லை. மற்ற தாவரங்கள் அழியறதில்லை. நாங்கள் கண்கூட பார்த்தது கீழே இருக்கிற கிராஸ் எல்லாம் கருகினால் கூட அடுத்த ஒரு வாரத்தில் திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு. இந்த புதிய யுக்தியின் மூலமாக நீலகிரி வனப்பகுதியில் பரவியுள்ள பார்த்தீனியம் விஷச்செடி முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி ஆதிவாசி மக்களின் முக்கியமான எதிர்பார்ப்பாக உள்ளது. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், ஊட்டி.